சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அப்பத்தாவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது நம்ம இனி இருக்க போறதில்ல அப்படின்னு. அதனால நம்ம இருக்கக்கூடிய கடைசி நிமிஷத்துல ஏதாவது நம்மளால முடிஞ்ச நல்லதை செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா நினைக்கிறாங்க. அப்பந்தான் அப்பத்தா பெட்ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. மலரை கூப்பிட்டு, மலரு நான் கூப்பிட்டேன்னு சொல்லி தமிழ் செல்வியையும் சேதுவையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், எதுக்கு அம்மாச்சி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும், ஆமாடி உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணுமா, போடி போய் 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்க மலரு அப்பத்தா முகத்தை பார்க்குறாங்க. அப்பத்தா முகத்தை பார்த்தா சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்காங்க. என்ன அம்மாச்சி, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ இன்னமும் போகலையா, போடி சேதுவையும் தமிழையும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கையோட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு மலரும் பார்த்தா மாமா அப்படின்னு சத்தம் கொடுத்துக்கிட்டு சேது இருக்கிற வீட்டுக்கு வாராங்க. வா மலரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கிட்ட சேது கேட்கிறாரு. இந்த பக்கம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும், அது வந்து மாமா உங்களை அம்மாச்சி கூப்பிட்டாங்க, உங்களையும் தமிழையும் கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அப்பத்தாவா இந்த நேரத்திலையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமா மாமா என்னன்னு தெரியல, அம்மாச்சி ஏதோ உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், சரி வரேன் மலரு அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்புறாரு. தமிழ் உன்னையும் தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், எதுக்குக்கா எங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வர சொல்லியிருக்காங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், என்னன்னு தெரியல தமிழ், அம்மாச்சி முகமே சரியில்லை, ஒரு மாதிரியாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்னக்கா சொல்றீங்க, அம்மாச்சிக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், தெரியல தமிழ், என்னன்னு கேட்டாலும் எதுவும் இல்லைன்னு அம்மாச்சி சொல்றாங்க, ஆனா உன்னையும் மாமாவையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சேதுவும் தமிழும் பார்த்தா இங்க அப்பத்தாவை பார்க்க வாராங்க. வாயா சேது, வா தமிழ் வாமா இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன அம்மாச்சி எங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு விட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இங்க சேது வந்துட்டு, என்ன அப்பத்தா என்ன எதுக்கு இவளோட கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இங்க பாரு சேது, தமிழ் செல்வி தப்பு பண்ணிருக்காத்தான், அவ தப்பு பண்ணலன்னு நான் சொல்லவே இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே தப்பு பண்ணிருக்காங்க, ஏன் நம்ம வீட்டில் இருக்காளுகளே சாவித்திரி, தாமரை, சித்ரா, ஈஸ்வரின்னு அத்தனை பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க தானே, அவங்க சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு ராஜாங்கத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க, ஆனா தமிழ்ச்செல்வி அப்படி கிடையாது, உன் மனசு கஷ்டப்படக்கூடாது, ராஜாங்கம் மனசு கஷ்டப்படக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கிறவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுமே அப்படின்னு நினைச்சி அதனால ஒரு பொய்ய சொல்லிட்டா, அதுவுமே இவன் மேல தப்பு கிடையாது, இவளோட ஆத்தாலும் அப்பனும் செஞ்ச வேலைக்கு இவ பலிகடா ஆயிட்டா, ஆனா அவ சொன்ன பொய் இப்ப உண்மையா மாறிடுச்சுல, இப்ப அவ வயிற்றுல உன் உசுரை சுமந்துக்கிட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சேது மனசு பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. இங்க பாரு அப்பத்தா, நீ இப்ப எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இங்க பாருடா சேது, என்னோட கடைசி ஆசையா இத கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அம்மாச்சி ஏன் இப்படிலாம் பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. அப்பத்தா நீ எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்க பாருடா எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்னோட கடைசி ஆசைய உன்கிட்ட கேட்குறேன், நீ தமிழ் செல்விய விவாகரத்து பண்ணவே கூடாது, எப்பவுமே நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும், நீ விவாகரத்து பண்ண மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்பத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்க
அங்க கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 6 மாசம்தான் இவளோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. நீ என்னடானா இப்ப வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்க பாருடா, நான் சொன்னதை நீ நல்லா யோசிச்சு பாரு. உன் அம்மாவே உனக்கு மகளா வந்து பிறக்கணும்னு நீ ஆசைப்பட்டதானே? இப்ப அவ உண்மையிலேயே மாசமா இருக்கா. உனக்கு அது தெரியும் தானே? அவ பொய்யெல்லாம் சொல்லல. அவ செக்கப்புக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கா. டாக்டரை போய் பார்த்துட்டு வச்சுட்டு தான் இருக்கா. அதுக்கான சர்டிஃபிகேட்டு, மாத்திரை, மருந்து எல்லாமே அவகிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா இன்னும் அவளை வெறுத்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்கவும், என்ன அப்பத்தா இப்போ என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. சேதுவோட கையை பிடிச்சி தமிழோட கையை பிடிச்சி இங்க அப்பத்தாவை பார்த்தா 2 பேரும் கையையும் பிடிச்சி சேர்த்து வைக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் இருக்கேனோ இல்லையோ, என் கடைசி மூச்சு விடுறதுக்குள்ள உங்களை இப்படி சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க இப்படியே எப்பவும் சேர்ந்தே இருக்கணும். நீங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணவே கூடாது. உன் அம்மாவே உனக்கு மகளா வந்து பிறக்க போறா. அதனால நீ இவளை விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, நீ இப்ப ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அது ஒன்றும் இல்லடா, உன்னைய கூப்பிட்டு இப்படி சொல்லணும்னு தோணுச்சு. ராஜாங்கம் பெற்ற பிள்ளைகள் எல்லாத்துக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. என் பேரம் பேத்தியோட கல்யாணத்தை பார்த்துட்டேன். என்ன எனக்கு இருக்கிற ஒரே குறை அப்படின்னா சாவித்திரி மக தாமரை. அவ கல்யாணத்தை மட்டும்தான் நான் இன்னும் பார்க்கல. மற்றபடி எல்லாரோடைய கல்யாணத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியா பேசவும், ஏன் அப்பத்தா உனக்கு இப்ப என்ன ஆச்சு? கண்மணிக்கு கல்யாணம் ஆனதும் ரொம்ப சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. சரி, நீங்க 2 பேரும் போங்க, நேரமாச்சு. தமிழ் போய் படுமா, ரொம்ப நேரம் ஆச்சு, போய் படு, காலையில நீ காலேஜ் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சேதுவையும் தமிழையும் அனுப்பி வச்சிடுறாங்க. தமிழும் சேதுவும் பார்த்தா ஒரு மாதிரி மனசு கேட்காமலே வாராங்க. எதுக்கு அம்மாச்சி இப்படி எல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சேதுக்கும் பார்த்தா மனசெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு. மறுநாள் காலையில பார்த்தா இங்க ராஜாங்கம் வீட்டுல இருந்து பயங்கரமா சத்தம் கேக்குது. அப்பத்தா இப்படி எங்களையெல்லாம் விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துற சத்தம் கேக்குது. இங்க சேது பார்த்தா என்ன இப்படி சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவுட் ஹவுஸ்ல இருந்து சேது வேகமா ஓடி போறாரு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது உள்ள வரவும், மாமா அம்மாச்சி எந்திரிக்கிறவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், என்ன மலரு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா உள்ள ஓடுறாரு. அப்பத்தாவை பார்த்தா படுத்து கிடக்காங்க. அப்பத்தா எந்திரி அப்பத்தா, அப்பத்தா எந்திரி அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அப்பத்தாவை எழுப்புறதுக்காக கத்தி அழுதுகிட்டு இருக்காரு.